तुषार बेटे तुषार तुषार इधर आ अंबर उसको शेव है शेव அவனெல்லாம் ஷேவ் பண்ண சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல Good morning, my dear people. Welcome to my college. நீங்க இந்த காலேஜ் வர போறீங்க வந்துடாதீங்க. நான் ஷேவ் பண்ணலையா இருக்கிற இந்த ஸ்மால் வீடுங்க எடுத்து நிக்க வச்சிட்டாங்க. Look at these people. அனிஷ் ஐடி கார்டு எவ்வளோ போடா फैन डाल के बैठ जाएंगे भाई நான் மட்டும் இல்ல இன்னும் இருக்காங்க எல்லாரும் நிக்க வச்சிட்டாங்க என்ன பண்றது मेरा सोच रहे मेरा क्या कांड है இவன் ஒண்ணுமே பண்ணலங்க இவன் ஷேவ் பண்ணி நல்லா இருக்கான் பட் one thing I want to say you in my Quran says in verses of their mama don't think my Allah is not unaware of anything what they have done. Allah is everything of aware, and when the day of judgment, their eyes will tremble in front of my God. That time I will see where is their principal position, where is their management, where is their every single thing. Okay? Now I will be standing. No problem. என்ன டார்ச்சல் கொடுக்குறாங்க இவங்க ஃபோர்த் இயர் வந்துட்டோம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஒன்றும் சரியில்லை இவன் ஒன்றுமே பண்ணல இவன் வந்து மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அதான் இவன் பிரச்சனையே இப்போ भाई तू क्यों खड़ा है भाई तू क्यों खड़ा है तेरे तो पूरा सही है ना शिट वो भी तू 2 दिन पहले शेव किया तुषार शेव तेरी मनी तुषार पार तुषार बेटे तुषार तुषार इधर आ अंबर उसको शेव है शेव அவனெல்லாம் ஷேவ் பண்ண சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல போங்க சரி நான் தான் யூனிஃபார்ம்ல வரல நான் அதுக்கு ஒரு ரீசன் அது ஒரு செட் அதுவும் ஒரு எப்படி ஷேவ் பண்ணணும் வரணும் நான் உங்களுக்குலாம் அப்படியே பிளட் அப்படியே கார அப்படியே வரணும் அப்படிதான் ஷேவ் பண்ணணும் அப்பதான் இவங்க ஷேவ் ஒத்துப்பாங்க இந்த ஸ்கின் அப்படியே பிடிச்சிட்டு கராசிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் அவங்க ஹேர் ஸ்டைல் கட் பண்ண சொல்றாங்க மச்சான் புரியல மச்சான் மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டா மாசம் டக்குன்னு முடிஞ்சிட்டு அதே மாதிரி பொண்ணுங்க மொட்டை அடிச்சுன்னு சொல்லு பொண்ணுங்க ஹேர் கலர் பண்ணலாம் பொண்ணுங்க டை அடிக்கலாம் பொண்ணுங்க நெய் பாலிஷ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அதெல்லாம் கெமிக்கல் அதெல்லாம் ஹார்ம் ஆகலாம் வெறும் இந்த முடி டெய்லி குடிக்கிற முடி ஹார்ம் ஆகும் நாங்கள் ஓல்டு இதெல்லாம் முக்கியமாக இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஒன்றும் முடியலை நான் போய் அப்புறம் இந்த வேலையை பார்க்குறேன் என்னன்னு எல்லாம் ஹாஸ்டலுக்கு கிளம்பி போய் தூங்கி இருந்தான் குட் ஈவினிங் மை டியர் பீப்புள் இன்னைக்கு காலை நடந்த சம்பவம் ஆக்சுவலி அது எங்கள் தப்பு தான் யூனிஃபார்மில் போக மாட்டேங்கிறோம் ஒழுங்காக நர்சிங் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க மாட்டேங்கிறோம் என்ன பண்ணுறது ஒரு எப்போ இந்த நர்சிங்ன்ற ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அப்பத்துலேருந்து போட்டானுங்க ரூல்ஸை க்ளீன் ஷேவாக வரணும் டக்கின் பண்ணி வரணும் இதை போடுங்க அதை போடுங்கன்னு பெருசாக பண்ணி விட்டாங்க அதை அப்படியே இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 வருஷமாக we are stuck in this worst matriarchy ஸோ என்ன பண்ணுறது அதனால் இன்னும் ஒரு 6 மாதம் தானே பொறுத்துக்கிட்டு போகிறது தான் வேறு ஒன்றும் இல்லை காலேஜ் நல்லா தான் இருக்குது இந்த மேலிடத்துலேருந்து போடுறானுங்க ரூல்ஸு அப்புறம் அவனுங்களும் அதை காலேஜ்காரங்களுக்கும் ஃபாலோ பண்ணுறது தான் இருக்குது அவங்க தான் அப்புறம் நம்ம மேலே ப்ரெஷர் போட்டுடுறாங்க பண்ணி தான் அவனு வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது காலம் கெட்டு போய் கிடக்குது டக்கின் பண்ணலன்னா இப்போ நான் ஒன்றும் சொல்ல விரும்பல நீங்களா இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ரூல்ஸ் போட்டானோ தெரில 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஷேவ் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் இப்போது என் கையில் இல்லை எல்லார் கையிலும் தான் அவன் வாழ்க்கையை விடைய மாட்டேங்கிறானுங்க நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன் வாண்ட் என்ஜாய் யுவர் லைஃப் டோன்ட் கோ எனி மெடிக்கல் கோர்சஸ் உங்களுக்கு சொட்டை அடிச்சிருவாங்க அதுவும் இல்லாமல் இப்போ எம்பிபிஎஸ்ல படிக்கிறாங்கல்ல என் ஃப்ரெண்டே ஒருத்தவன் காஷ்மீர்லேருந்து
மூணு வருஷமா எழுதிட்டான் நீட் எக்ஸாம். ஐ திங்க் 3 வருஷமா எழுதிட்டான். இப்போ 4வது வாட்டி எழுத போகிறான் கம்மிங் ஜூன்லேயே மேலேயோ. பார்த்தீங்களா, இதில் 4 வருஷம் போயிடுச்சு. என் கோர்ஸே முடிய போகுது, அவன் இன்னும் நீட்டு முடிக்கல. அதுக்கப்புறம் நீட்டு படிச்சு 4 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் இப்போ எம்பிபிஎஸ் படித்தாலும் ஒன்றும் வேலைக்கு இல்லை. எம்டி படித்தாதான், அதுக்கு மேலே படித்தாதான் வேல்யூவு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்னா அதெல்லாம் பண்ணணும்னா இங்கே இருக்கிறது காலி ஆகிடும். வெறும் உள்ளே இருக்கிற மூலையை வச்சுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை ஒன்றும் தேட முடியாது. அதனால காலகாலத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்னா சிம்பிளாக ஏதாச்சும் டிஜிட்டல் கோர்சஸ், லேர்ன் எனி திங் டிஜிட்டல் கோர்சஸ் விச் ஹெல்ப்ஸ் யூ டு மேக் மணி அண்ட் scale that as a business, then that's it. Enjoy your life. Don't get into the college if you want to exactly enjoy your life. If you want exactly what you want, okay, don't enter any colleges. Okay, இதுதான் நான் அப்சர்வ் பண்ணேன். ஏன்னா காலேஜில் எப்படின்னா சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு 20 வருஷமும் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண புக்கு, அதே சிலபஸ், அதே பிளா பிளா பிளா, அதே தான் படிச்சுட்டு கற்றுக் கொடுத்துட்டு வருவாங்க இவங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் என்ன பண்ண போறீங்க? அதனால தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும் வாழ்க்கையில் அப்படின்னீங்கன்னா காலேஜ் போகாதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், காலேஜ் போகாதீங்க. இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு எவனுமே இல்லை. அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணி சந்தோஷமாக இருங்க. நான் போய் ஆர்டரை பார்க்குறேன். ஹரிஹரன் மூளையோ மூளை தான். பேண்ட்டில் எங்கே பட்டுருச்சுன்னு, பேண்ட்டை எங்கே துவைச்சு எங்கே காய போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் மேனேஜருக்கு அழகு. எப்படி இப்படிலாம் யோசிக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங்.